கிச்சன். இன்னைக்கு நம்ம சிக்கன் தம் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். செம்ம டேஸ்டியா இருக்கும், ஜூசியா இருக்கும். இது எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல 1/4 கப் நெய், 1/4 கப் எண்ணெய் ரெண்டையும் சேர்த்து ஊத்திக்கோங்க. நெய் வேணும்னா நீங்க எண்ணெய் மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நறுக்கின வெங்காயம் நல்லா நீளமா கட் பண்ணி நல்லா பொன்னிறமா ஆகுற அளவுக்கு நம்ம வெங்காயத்தை வதக்கணும். அப்பதான் வந்துட்டு கொஞ்சம் பிரியாணி டேஸ்ட் கிடைக்கும். அடுத்து ஹோல் ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் உள்ள சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறம் ஆகுற அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணணும். ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இது கூட ஒரு கை நிறைய கொத்தமல்லி நறுக்குனது சேர்த்து கிளறி விட்டுறலாம். கொத்தமல்லி கூடவே ஒரு கை நிறைய புதினா இலையும் நம்ம இப்ப சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்ப இது கூட நம்ம பச்சை மிளகாயை நல்லா கீறி சேர்த்துக்கலாம். 5 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். அடுத்து மிளகாய்த்தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இல்ல நம்ம பிரியாணி மசாலா எதுவுமே சேர்க்க போறதில்ல, மிளகாய்த்தூள் மட்டும்தான். வந்துட்டு லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அப்பதான் அந்த மசாலாவோட கலர் அப்படியே இருக்கும், இல்லாட்டினா கலர் மாறிடும், அந்த பிரைட் ரெட் கலர் கிடைக்காது. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திருக்கேன். தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இது கூடவே 1/2 கப் தயிர் சேர்க்கிறேன். நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிருங்க எல்லாத்தையுமே. தயிர் ஓரளவுக்கு நல்லா கலந்ததுமே இது கூட நறுக்கின தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் எவ்வளவு சேர்க்குறீங்களோ அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட் தக்காளி சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு நான் ஒரு 300 கிராம் வெங்காயம் சேர்த்திருக்கேன்னா 300 கிராம் கிட்ட தக்காளி சேர்த்திருக்கேன். இந்த மசாலா வேகிற அளவுக்கு தண்ணி, நீங்க எவ்வளவு அரிசி சேர்க்குறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க தண்ணியை வந்துட்டு கொஞ்சம் அளந்து வச்சுக்கோங்க. இப்ப பாஸ்மதி அரிசினா ஊற வச்சீங்கன்னா ஒரு அளக்குக்கு 1.5 உலக்கு கிட்ட நீங்க தண்ணி சேர்க்க வேண்டியது இருக்கும். ஊற வச்சா, ஊற வைக்கலன்னா 2 உலக்கு தண்ணி சேர்க்க வேண்டியது இருக்கும். இப்ப இது கூட நம்ம சிக்கன் பீஸ் எல்லாம் கழுவி எடுத்தது உள்ள சேர்த்து வச்சுக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. உங்க கலர் பார்த்தாலே தெரியும், நல்ல பிரைட் ரெட் கலர்ல இருக்கு. நல்லா கிளறி விட்டுட்டு இப்ப இதை மூடி வச்சு ஒரு 5 to 10 நிமிஷத்துக்கிட்ட வேக வச்சிடலாம். இப்ப பாத்தீங்களா சிக்கன்லாம் ஓரளவுக்கு அந்த எண்ணெய்லாம் மேல மிதந்து வர அளவுக்கு வெந்துருச்சு. இப்ப வந்துட்டு நம்ம சைடு பை சைடு வந்து பாஸ்மதி அரிசியை தனியா வேக போட்டு எடுத்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துட்டு அரிசியை கொதிச்சோடனே உள்ள சேர்த்துட்டு அரிசி பாதி வேக அளவுக்கு மட்டும் வேக வச்சுக்கணும். அதாவது இந்த அளவுக்கு தான் வெந்திருக்கணும். தண்ணி எல்லாம் வடிச்சு எடுத்தாச்சு. இப்ப அந்த மாதிரி பாதி வேக வச்ச அரிசியை நம்ம இப்ப உள்ள சேர்த்துக்கலாம். அதாவது அந்த அரிசி இந்த அளவுக்கு 50% வேகிறதுக்கு ஒரு 5 minutes தான் எடுத்துக்கும். அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ரொம்ப வேக வச்சிட்டீங்கன்னா ரொம்ப குழஞ்சு போயிடும் பிரியாணி. இப்ப நீங்க அந்த அரிசில மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி எடுத்து சேர்த்துக்கணும். இந்த ரைஸை மூடி வச்சுட்டு நம்ம வடிச்சு வச்சோல தண்ணி அதையே மேல தம்முக்காக எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 10 to 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்ப பாருங்க, நம்மளோட சூப்பரான சிக்கன் தம் பிரியாணி நல்லா ரெடி ஆயிருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளவு ஜூசியா எவ்வளவு மாய்ஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சிக்கன் பீசஸுமே வழக்கமான பிரியாணில இருக்க மாதிரி ஹார்டா இருக்காது, செம ஜூசியா இருக்கும். நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். டேஸ்டும் கூட செமையா இருக்கும். என்னடா பிரியாணி மசாலா நம்ம போடலன்னு நினைக்காதீங்க. அப்படியே நம்ம கடையில வாங்குற பிரியாணி மாதிரி அட்டகாசமா இருக்கும். எல்லாருமே கண்டிப்பா வீட்டுல இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருமே வீட்டுல பண்ணீங்களா இல்ல கடையில வாங்குனீங்களான்னு கண்டிப்பா கேட்பாங்க. அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. எல்லாரும் வீட்டுல ட்ரை பண்ணுங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.